முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. தமிழோட பண்பாடு, தமிழோட ஒரு பாரம்பரிய விளையாட்டு அப்படின்றத பறைசாற்றும் வகையாக இன்னைக்கு வந்துட்டு ஒரு எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்கன்றது தெரியல. மெரினாவே ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு இவங்க ஜல்லிக்கட்டை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு நம்ம கிரவுட் டாக் பண்ண போறோம். இங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்க போறோம். அவங்கள்ட்ட ஒரு ஃபேடபட் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்குறேன், நீங்க தப்பு ஆன்சர் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு ஒரு வேர்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு தமிழர் அடையாளம், நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டு, நம்ம ட்ரெடிஷன் தான். அவரு நல்லவர், எங்களோட எழுச்சிக்கான அடையாளம் அவரு. ஒரு போராடுற ஒருத்தர் தான். முறுக்குமே சார். பீட்டா. நீங்களா எங்க வரீங்க? பீட்டாவானா? அது ஒரு ஃபாரின் என்ஜிஓ, நம்ம நாட்டோட ட்ரெடிஷன்லாம் கெடுத்து அதுக்காக வந்திருக்காங்க, கெடுக்கிறதுக்காக. அவங்க எதிர்க்கணும், அவங்களை எதிர்த்து அவங்களை விரட்டணும் இந்தியாவை விட்டு. ஒலிக. நீங்க வந்து கோர்ட்ல இருக்கீங்க சரிங்களா? ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்றத வந்துட்டு நீங்க நிறுத்தி ஒரு கோர்ட்ல போய் நிக்கிறீங்க. அந்த ஆப்போசிட்ல டீம் இருக்காங்களே பீட்டா, அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கத்தியில குத்துற மாதிரியும் கண்ணில் எலுமிச்சம்பழத்தை புரியுற மாதிரியும் கவர்மெண்டே விற்கிற சரக்கு எடுத்து அவங்களுக்கு ஊற்றி விடுற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. நீங்க வந்துட்டு அதையும் அப்போஸ் பண்ணணும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்றத நீங்க சொல்லணும், அது பொய்ன்றதை நிரூபிக்கணும். நீங்க எப்படி வாதாடுவீங்க? நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாட்டை வந்து அது வந்து முன்னாடி தான் பார்ப்போம். கண்டி அந்த மாடு எந்த ஒரு பாதிப்பு வராம தான் பார்த்துவாங்க. மனுஷன் பாதிப்பு வந்தாலும் இதுவானா கூட பரவாயில்ல, ஆனா விலங்கு வந்து விட்டே தர மாட்டாங்க. நாங்க வந்து ஏதோ கட்டி வச்சு கொடுத்துறோம், ஆல்கஹால் கொடுத்து அதை வந்து மதம் பிடிச்ச மாதிரி ஓட விடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுதான் உண்மையான ரீசன். ரொம்பவே தப்பா. ஒரு மகனுக்கு வந்து சாராயம் ஊத்தி கொடுத்தோம், அவனுக்கு மிளகாத்தூள் தூவி இது பண்ணது. எங்க வீட்டோட மாடு நாங்க மாடை நினைக்கிறது, எங்க வீட்டு பிள்ளையாதான் நினைச்சிட்டு நான் மாடு வளர்க்கலாம். ஆனா எங்க ஊர்ல மாடு வளர்க்குறாங்க. அந்த மாட்டுக்கு வந்து அவங்களுக்கு கூட அது ஒரு வீடு வேறு கட்டி அதுக்கு ஃபேன் எல்லாம் போட்டு இன்னி வரைக்குமே கடவுளாக தான் நாங்க பாதிச்சுட்டு இருக்கோமே தவிர. கேரளால யானையை வச்சு நடக்குது, நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தை வச்சு நடக்குது. இது எல்லாத்தையும் தடை செய்யு. தமிழ் என்ன இழிச்சவாயனா? இங்க மட்டும் வந்து ஜல்லிக்கட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என் மண்ணில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நீ யாரு? நாங்க வளர்க்கும் முறையத்துக்கு காமிப்பேன். அதுக்கப்புறமேட்டு அங்க வாடி வாசல் நிக்க வைக்கும் போதும் என்ன பண்றோம், என்ன ப்ரொசீஜர் பண்றோன்றதை நாங்க அவங்க கிட்ட இருந்து காமிப்போம். அவங்க சைட்ல எப்படி டாக்குமெண்ட்ரி இருக்கோ அந்த மாதிரி எங்க சைட்ல டாக்குமெண்ட்ரி காமிப்போம். எவ்வளவு இடத்துல மாட்டி எரிச்சு டன் கணக்கில் அனுப்புறானுங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பக்கத்தில் ஹைதராபாத்னு வருது, அதெல்லாம் நிறுத்து. அதெல்லாம் மனம் என்கிட்ட வந்து என் விளையாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதெல்லாமே தாண்டி எல்லாருக்குமே தெரியும் சகாயம் ஐயா வந்து ஒரு நேர்மையான அதிகாரி. அவரோட முன்னிலையில தான் வந்து கிட்டத்தட்ட மதுரையில வந்து 2 ஜல்லிக்கட்டு நடந்தது. அப்போ எந்த வயலன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா அதை வந்து எதிர்த்திருப்பாங்க. இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டு எல்லாமே மாட்டுக்கும் சரி பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் சரி மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு தான் உள்ள விடுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் என்ன பீட்டா வந்து கடிச்சாங்க, இது பண்ணாங்க, அவங்களே பண்ணிருக்கலாம்ல. அது இறந்தா கூட நாங்க கறி கூட அனுப்புறதில்ல. எங்க மக்கள், நான் இல்ல, எங்களோட மக்கள் வந்து கறி அனுப்புறதில்ல. இறந்தானா நாங்க எங்க வீட்லயே அதை பதிச்சு நாங்க வந்து எங்களோட அப்பா அம்மா எங்களோட தாத்தா பாட்டி எப்படி நாங்க மதிப்போமோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜல்லிக்கட்டு தெரியுமா? இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த இஷ்யூவால் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டை பார்த்துருக்கோம். நாங்கள் ஏன்னா ஜல்லிக்கட்டு நம்மளுடைய தமிழோட கலாச்சாரத்தை ஃபுல்லா அந்த கலையை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இல்ல எங்க அம்மா பாத்துருக்காங்களா? எங்க ஊர் பக்கத்து ஊர்ல நடக்கும். பாத்துருக்கோங்க. அப்படியா? ஆமா, நான் வந்து சிவகாசி. பல பேர் இங்க செல்ஃபி எடுக்க வந்தாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியாம செல்ஃபி எடுக்க தான் பல பேர். கண்டிப்பா ஷியோர். நான் நீ வரலன்னு ஃபீல் பண்ணணும் அப்படின்றக்காக நான் இதை எடுத்து போடுறேன். பாப்பா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். நான் Facebookல லைவ் போறேன், நீ பாத்துக்கோ. நான் எடுத்து நான் இருக்கேன். நீ மிஸ் பண்ணல, அந்த ஈவெண்டா மிஸ் பண்ணடா அப்படின்னு நான் சொன்னா இருக்கேன். அதான் அதுக்காக நான் போடுறேன். கூட்டத்திலயும் என்ன ரொம்ப ஈர்த்த ஒரு டீம்னு பாத்தீங்கன்னா இந்த டீம் தான். இந்த டீஷர்ட் ஹெல்த்ல பாத்தீங்கன்னா தமிழோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த டீஷர்ட் அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஜி, இது மாட்டை பத்தின பிரச்சனை இல்ல, நம்ம நாட்டை பத்தின பிரச்சனைடா. இந்த எந்த பாட்டோட லைன்னு உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம கூடத்திலே ரொம்ப மியூசிக்கலா ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம போறோம். ஜி வாங்க, சின்ன இன்டர்வியூ. என்ன பண்றீங்க? இது வந்து பறையாட்டம். ஓகே, இது வந்து பறையாட்டம். எங்க மூலியமா நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க சென்னையில இந்த பறையாட்டம் வச்சிருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் இருக்கா சென்னையில மவுஸ் இருக்கா? இல்ல, இப்போ வந்து இந்த கலாச்சாரம் வந்து அப்படியே அழிஞ்சிட்டே வருது. கொஞ்சம் ஜல்லிக்கட்டு மாதிரி அழிஞ்சிட்டு வருது.
சப்ஸ்கிரைப் ஐயோ பத்திக்கிச்சு. ஐயோ பத்திக்கிச்சு. ஐயோ பத்திக்கிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ